பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். குவாலிட்டியான மெட்டீரியல்ஸை எப்படி சரியான ப்ரைஸில் வாங்குறது, கன்ஸ்ட்ரக்ஷனில் டூப்ளிகேட் மெட்டீரியல்ஸ் எப்படி அவாய்ட் பண்ணுறது, குவாலிட்டி அண்ட் ட்ரூனஸ் எப்படி செக் பண்ணுறது, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் மெட்டீரியல் வேஸ்டேஜை எப்படி தடுக்கிறது, என்ன மாதிரியான நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அவைலபிள் இந்த மார்க்கெட், காம்படிட்டிவ் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன, அலைட் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன, இப்படி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சுக்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் இந்தியா வால்ஸ் சேனல். ஹாய், வெல்கம் டு இந்தியா வால்ஸ். நான் வேலவன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்குறது என்னென்னா, ஒயிட் சிமெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணலாம், டெக்கரேட்டிவ் பர்பஸஸ், வார்ட்ரோப் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு வாஷ் பேசின் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, இன்டீரியர் ஒர்க்ஸில் சின்ன சின்ன ஒர்க்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது, ஃபினிஷிங் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா அதுக்கு மட்டும்தான் நீங்கள் ஒயிட் சிமெண்ட் யூஸ் பண்ண முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஒயிட் சிமெண்ட் ஸ்ட்ரென்த் நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்காது. சிம்பிள் ஆல்ட்ரேஷன் ஒர்க்ஸு, இப்போ பாத்ரூமில் ஒரு ஃபிக்ஸிங் பண்ணுறீங்க, லைக் கிளாசெட் ஃபிக்ஸிங் பண்ணுறீங்க, அந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் ஒயிட் சிமெண்ட் யூஸ் பண்ண முடியும். ஒயிட் சிமெண்ட் டெரஸில் யூஸ் பண்ணலாமா, நீங்கள் சம்மருக்கு கூல் கோட்டாக யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி, அது வேண்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கூல் கோட்ஸ் அண்ட் டெரஸ் ப்ரூஃப் ஐட்டம்ஸ்னு சொல்லி தனி சீரீஸே பெயிண்ட் கம்பெனிஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கெமிக்கல் பேஸ்டு. ஸோ ஒயிட் சிமெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால ஒரு மழையோ இல்லை விண்ட் சீசனையோ கூட அது தாண்டாது. ஸோ ஒயிட் சிமெண்ட் உங்களுக்கு அந்த ரிசல்ட் கொடுக்காது. நீங்கள் கொடுக்குற லேபர் சார்ஜுக்கு நீங்கள் ஒரு 10% 20% நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி போனீங்கன்னா ரூஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே கிளியர் கூல் ரூஃப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் ஒயிட் சிமெண்ட் யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்மியான யூசேஜுக்கு யூஸ் பண்ணுங்கள். பிஓபி யூஸ் பண்ணுற இடத்துல, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ன்னு சொல்லுவாங்க, பிஓபி யூஸ் பண்ணுற இடத்துல ஒயிட் சிமெண்ட் யூஸ் பண்ணுறதோ, இல்லை ஒயிட் சிமெண்ட் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல பட்டி யூஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி மாற்றி பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டுமே இட்ஸ் அன் இன்ஜினியரிங் ப்ராடக்ட். தனித்தனியாக ஒரு ப்ராடக்ட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு சரியான பர்பஸ் இருக்குது. உங்கள் இன்ஜினியர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுங்கள், உங்கள் பெயிண்டர்ஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணி கிளியராக பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் India Walls channel.